புதுவை சில நிவாரணம் இதை நான் பாராட்டேன். புதுவை பண்ணு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய அரசு அங்க பாஜக அரசு ரொம்ப வித்தியாசம், ரொம்ப தூரம் இல்ல. புதுவைக்கும் தமிழ்நாடுக்கு என்ன வித்தியாசம்? இங்க மாநில அரசுக்கு நீங்க நிதி கொடுக்காதனால ஒண்ணு கொடுக்க முடியாது சொல்ல, அதே புதுவையில கூடுதலா கொடுக்கறனால அவங்களால கொடுக்க முடியுது. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஆக்கப்பூர்வம் பேச முடியாது. ஏன்னா அரசியல் குற்றச்சாட்டு புதுவைக்கு நீங்க கொடுக்குறீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்து எப்பயுமே டெபிசிட் பட்ஜெட் இருக்கக்கூடிய மாநிலம் தான் புதுச்சேரி. மத்திய அரசு அவங்களை மீட்கலைன்னா இப்ப இல்ல 50 ஆண்டுகளா ஒரு ஆண்டு கூட அவர்களால் ஓட்ட முடியாது. அது ஒன்னும் தமிழ்நாடு 4 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதனால தமிழ்நாடு மட்டும் இல்லங்க, எல்லா மாநிலம் நீங்க கர்நாடகா எடுத்துக்கோங்க, பிஜேபி ஆளுகின்ற இது வரைக்கும் நடந்து விட்டுருங்க. முதலமைச்சர் இப்ப 2000 கோடி கேக்குறாங்க. ஒன்னு சொல்றேன், இப்போ பீகார்ல கோசி நதி அங்க இருக்கக்கூடிய பிளட்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 50,000 கோடி 40,000 கோடி கேட்டுட்டே தான் இருக்காங்க. உடனே அங்க 50,000 கோடி 40,000 கோடி கொடுக்கல. எல்லாருக்கும் அவங்களுடைய கன்ஸ்டன்ஸ் இருக்கு. இதே தமிழ்நாடு நம்ம இப்ப கேக்குறோம் இல்லையா, நீங்க திருவண்ணாமலைக்கு எவ்வளவு கொடுத்தீங்க, கடலூருக்கு இந்த வாட்டி ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்தோம்னு நினைக்கிறேன். அந்த வெள்ளத்தை தடுக்கிறதுக்கான பேக்கேஜ், அது வெள்ளத்துக்கு அதுதான் இங்க பேசின் மேனேஜ்மெண்ட் போன வருடம் 650 கோடி உள்துறை அமைச்சத்துல முதல்ல சென்னை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தோம். நான் மீண்டும் சொல்வதுங்க, இப்போ திருப்புகழ் கமிட்டின்னு ஒன்னு அறிவிச்சாங்க. நான் அரசியல் பண்ணவே விரும்பல. இப்ப திருப்புகழ் கமிட்டி அவர்கள் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல 15ல 10 முடிச்சிட்டோம்னு முதல்வர் சொல்றாரு. ஆனா அந்த கமிட்டியினுடைய அறிக்கையை நீங்க பொதுல வைக்காதப்ப அந்த 15 ரெக்கமெண்டேஷன் எதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதுல இருக்கக்கூடிய மத்த ஃபைண்டிங்ஸ் என்ன தெரியும்? அவங்க 2022 மார்ச்ல இன்டரிம் ரிப்போர்ட் வச்சுட்டாங்க. 23 மார்ச்ல 600 பக்கம் கொண்ட ஃபைனல் ரிப்போர்ட் வச்சுட்டாங்க. இதே அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நாங்க முழு அறிக்கையை வெளியிட மாட்டோம், ஆனா அது குறித்து ஒரு பிரீஃப் வெளியிடுவோம்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் இன்னும் வெளியிடல. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்னா ஆக்கிரமிப்புகள் தான். நான் ஆரம்பத்துல இருந்து மீண்டும் சொல்வது என்னன்னா, இப்ப காலநிலை மாற்றம்னு எல்லாரும் பேசும்போது இன்னும் போக போக மோசமா தான் வரும். அப்ப நம்ம ஆக்கிரமிப்புகள் குறித்து நம்ம எந்த முடிவுமே எடுக்காம தள்ளிட்டே போனோம்னா இதுல எந்த பலனும் கிடைக்க போதில்லை. இப்ப வேலுச்சேரியில 265 ஏக்கர் இருந்த வேலுச்சேரி ஏரி இன்னைக்கு 55 ஏக்கர் தான் இருக்கு. பள்ளிக்கரண மாஸ்டர் எடுத்துக்கோங்க, 12,500 ஏக்கர் இருந்தது, 2,000 ஏக்கர் தான் இருக்கு. அப்ப நீங்க எல்லா அரசுமே நான் சொல்றேன், இப்ப இயற்கைக்கு மாறா நம்ம இவ்வளவு விஷயங்களை செஞ்சுட்டு மழை அதிகமா வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுல எந்த பலனும் கிடையாது. இப்போ இது குறித்த முதல் நடவடிக்கையாக திருப்புகழ் கமிட்டி அவர்களுடைய அறிக்கையை பொதுவில் வைக்க வேண்டும். அதுல தெரியும். ஆனா அவர் இங்க மட்டும் கிடையாது, நேபாளினுடைய அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீமை உருவாக்குனதே அவர் தான். அந்த அளவுக்கு சர்வதேச வல்லமைப்படுத்தவர் நம்ம இறையன்பு அவர்களுடைய சகோதரர். அதனாலதான் தமிழக அரசு அவரை கண்டுபிடிச்சு அப்புறம் நிறைய இந்த அறிவுடை நம்பி அப்படின்ற ஒரு வாட்டர் ரிசோர்சஸ் இன்ஸ்டிடியூட்டோட டைரக்டர் மிகச்சிறந்த நடவடிக்கை அதை அமைத்தது. பட் அதை நீங்க பொது வெளியில வைக்கிறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா இப்போ அது உங்க அரசு மட்டும் குறை சொல்ல போறது. இப்ப இங்க 50 ஆண்டுகள் வேறு வேறு அரசாங்கங்கள் இருந்திருக்கு. அவங்க குறை சொல்லியிருந்தாலும் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசுகள் செய்த தவறுகளையும் தான் குறை சொல்லியிருப்பாங்க. இப்ப அது பொதுல வச்சாதான் அடுத்தது என்னன்னு நம்ம பேச முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் மழை வருது, அதை மீட்கிறோமா இல்லையா அப்படின்ற விதத்திலே விவாதம் போயிடும். என்னுடைய கோரிக்கை ஆக்கப்பூர்வமாக அடுத்த 20-30 ஆண்டுகளுக்கு இந்த ஆக்கிரமிப்புகளை நீட்டுறது மட்டும் இல்லாம, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்ப திண்டிவனத்துல நீங்க ஏரிக்குள்ள கொண்டு போய் பேருந்து நிலையத்தை கட்டுறீங்க. பேருந்து நிலையத்தை சுத்தி உங்க ஆட்கள் நிலத்தை வாங்கிடுறாங்க, ரியல் எஸ்டேட் ஏறிடுது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க இயற்கையோட விளையாடாம பொதுநலன் சார்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஆளும் கட்சி கிட்ட என்னுடைய கோரிக்கை.